ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்திய வங்கியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் 2024. பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்திலே வேலை இருக்க போகுது அப்படின்றத ஷுவராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ எந்த பொசிஷனுக்காக இந்த ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்க நகை மதிப்பீட்டாளர். ஸோ இந்த பதவிக்கு தான் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொசிஷனுக்கு இந்த கேட்டகரி கொடுத்தோன்னே எல்லாருமே திங்க் பண்ணியிருப்பீங்க. எஸ், கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ண மாதிரி தான் கேட்டகரிஸ் இருக்க போகுது. ஸோ தங்க நகை மதிப்பீட்டாளர்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் அப்படின்றது ஷுவராக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சேம் அது ரிலேட்டடாக நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஜாப் மொத்தம் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒன்லி. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ 10 வருஷம் முன் அனுபவம் தேவை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சியே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கோயம்புத்தூர் நீலகிரியை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்றத ஷுவரா அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்க்கும்போது 30ல இருந்து 50க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண போறோம். ஸோ இந்த ஜாபை நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஆஃப்லைன்ல தான் ஷேர் பண்ண போறோம். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோ, ஸ்கூல் சர்டிஃபிகேட், டிசி, நம்ம இந்த பயிற்சி முடிச்சிருக்கோம் அப்படின்ற சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து அலுவலக சான்றிதழ், ஆதார், பான் நம்பர், வாக்காளர் அட்டை, அதுக்கடுத்து நம்ம மேலே எந்தவித கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது November 30 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது 31 2வது தளம், வெரைட்டி ஹால் சாலை, கோயம்புத்தூர் 641001. ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ண போறீங்க. சென்ட் பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திய வங்கியிலேருந்து. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாப் அப்ளை பண்ணுங்க. எலிஜிபிளாக இருக்கவங்க. இதை பற்றி எந்தவித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்